வெல்கம் டு புகழாக்கம் சேனல். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பொது தமிழ்ல இருந்து இலக்கண பகுதியில இருந்து முதல் எழுத்து சார்பெழுத்துல இருந்து பார்க்க போறோம். இந்த வீடியோல முதல் எழுத்து சார்பெழுத்து, அதுக்கப்புறம் சார்பெழுத்துல ஒரு 10 வகைப்படும். அந்த 10ல வந்துட்டு 4 வகைகள் வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம். நெக்ஸ்ட் மிச்சம் இருக்கிற 6 வந்து அடுத்த வீடியோல வந்து வெளியிட போறோம். ஃபர்ஸ்ட் முதல் எழுத்து சார்பெழுத்து அப்படின்னு என்ன பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எழுத்துக்கள் அப்படின்றது 2 வகைகளா பிரிக்கிறோம். அந்த 2 வகைகள் தான் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா, முதல் எழுத்து சார்பெழுத்து. ஃபர்ஸ்ட் முதல் எழுத்து அப்படின்றது வந்து உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும், உயிரெழுத்து 12 மெய்யெழுத்து 18 சேர்ந்த 30 எழுத்துக்கள் தான் முதல் எழுத்து அப்படின்றது. இந்த முதல் எழுத்து அப்படின்றது வந்து பிற எழுத்துக்களை வந்து தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் காரணமா அமையுது. நெக்ஸ்ட் வந்து சார்பெழுத்து அப்படின்றது ஒரு எழுத்தை வந்து சார்ந்து மற்றொரு எழுத்து தோன்றுவதுதான் சார்பெழுத்து. இந்த சார்பெழுத்து வந்து வகைகள் வந்து 10 வகைப்படும். இந்த சார்பெழுத்து 10 வகைப்படும். அந்த 10 என்னது அப்படின்னு பார்த்தோம்னா, உயிர்மை, ஆயுதம், உயிரளபடை, ஒற்றளபடை, குற்றிய லிகரம், குற்றிய லுகரம், ஐகார குறுக்கம், அவ்கார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். இதுல இந்த வீடியோல நம்ம உயிர்மை, ஆயுதம், உயிரளபடை, ஒற்றளபடை பார்க்க போறோம். மிச்சம் இருக்கிற 6 வந்துட்டு நம்ம அடுத்த வீடியோல பார்க்க போறோம். அடுத்த வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க அதுல இருந்து எடுத்து பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து உயிர்மை நம்ம பார்ப்போம். உயிர்மை அப்படின்றது வந்து மெய்யும் உயிரும் சேர்ந்ததுதான் உயிர்மை. உயிரெழுத்துக்கள் 12 மெய்யெழுத்துக்கள் 18 வந்து சேர்ந்ததுதான் உயிர்மை. இந்த உயிர்மை எழுத்துக்கள் வந்து நம்ம எழுதும் பொழுது எந்த வடிவமா இருக்கும் அப்படின்னா, மெய் எழுத்துக்களா இருக்கும். அந்த இதை ஒலிக்கும் பொழுது, நம்ம சொல்லும் பொழுது அந்த எழுத்து எப்படி இருக்கும்னா உயிரெழுத்துக்களா இருக்கும். அதாவது எழுதும் பொழுது மெய் எழுத்துக்களாகவும் ஒலிக்கும் பொழுது உயிரெழுத்துக்களாகவும் இருப்பது என்னதுன்னா உயிர்மை எழுத்து. இந்த உயிர்மை எழுத்து வந்து முதல் எழுத்தான உயிர் அண்ட் மெய் எழுத்து இதை சார்ந்து வருது. அதனாலதான் இது வந்து சார்பெழுத்து. நெக்ஸ்ட் 2வது வந்து ஆயுதம் எழுத்து. ஆயுதம் வந்துட்டு இது வந்து வெவ்வேறு பெயர்கள்ல அழைக்கிறாங்க. இந்த வெவ்வேறு பெயர் அப்படி என்னதுன்னு பார்த்தோம்னா, முப்புள்ளி, முப்பாற்புள்ளி, தனிநிலை. முப்புள்ளி, முப்பாற்புள்ளி, தனிநிலை. இந்த ஆயுதம் எழுத்து வந்துட்டு என்ன சொல்லுவாங்க, நுட்பமா இருக்கக்கூடிய 247 எழுத்துக்கள்லையும் இந்த ஆயுத எழுத்து மட்டும் தான் நுட்பமா ஒலிக்கக்கூடிய எழுத்து அப்படின்னு கொஸ்டின்ல கேட்கலாம். நுட்பமாக ஒலிக்கக்கூடிய எழுத்து என்னதுன்னா ஆயுத எழுத்து போட்டுக்கலாம். இந்த ஆயுத எழுத்து அப்படின்றது ஒரு சொல்ல எப்படி வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆயுத எழுத்துக்கு முன்னாடி குறில் எழுத்தும், ஆயுத எழுத்துக்கு பின்னாடி மெய் எழுத்துக்கள் இருக்க வல்லின உயிர்மை எழுத்து வந்து பின்னாடி வரும். இதுக்கு நடுவுல, இந்த 2 இதுக்கு நடுவுல தான் என்னது வரும், ஆயுத எழுத்து வரும். இந்த வல்லின உயிர்மை எழுத்து அப்படின்றது என்னதுன்னு பார்த்தோம்னா கசட தபர, இது வந்து பின்னாடி. நெக்ஸ்ட் அளபடை அப்படின்றது வந்து ஒரு சொல்ல வந்து நீண்டு ஒலிக்கக்கூடியதுக்கு பயன்படுதான் அளபடை. அதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தோம்னா அம்மா, தம்பி. இந்த அப்படின்றதுதான் அளபடை, இங்க ஈ அப்படின்றது அளபடை. இந்த அளபடை அப்படின்றது வந்து 2 வகைகளா பிரிக்கலாம். அதுதான் என்ன, உயிரளபடை, ஒற்றளபடை. ஃபர்ஸ்ட் உயிரளபடை அப்படின்னு என்பது என்னன்னா, இப்ப செயல்ல ஓசை வந்து எப்ப குறையுதோ அப்ப அந்த ஓசையை நிறைவு செய்வதற்கு நம்ம அந்த சொல்ல இருக்கிற முதல் இல்லைன்னா இடையில இல்லைன்னா இறுதியில உயிர் நெட்டெழுத்துக்கள் அப்படின்னா நெடில் எழுத்துக்கள். உயிரெழுத்துல இருக்கிற நெடில் எழுத்து 7 அ, இ, உ, ஏ, ஓ, ஔ, ஐ. அந்த இருக்கிற 7 நெடில் எழுத்துக்கள் வந்துட்டு நீண்டு ஒலிப்பதுதான் உயிரளபடை. இந்த உயிரளபடை அப்படின்றது 3 வகைகளா பிரிக்கலாம். அந்த 3 என்னது அப்படின்னு பார்த்தோம்னா, செய்யுளிசை அளபடை, இன்னிசை அளபடை, சொல்லிசை அளபடை. இந்த செய்யுளிசை அளபடை அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, செய்யுள்ல வந்து எப்ப ஓசை குறையுதோ அந்த ஓசையை நிறைவு செய்வதற்காக நெடில் எழுத்துக்கள் வருவதுதான் செய்யுளிசை அளபடை. இந்த செய்யுளிசை அளபடைய இன்னொரு பேர்ல அழைப்பாங்க. அது என்ன பெயர் அப்படின்னா இசை நிறை அளபடை. இப்போ எடுத்துக்காட்டு பார்க்கலாம். இந்த செயல் இசையில இப்ப முதல்ல எப்படி ஒரு சொல்லுக்கு முதலில் வந்து எப்படி வந்து நெடில் எழுத்துக்கள் வருது அப்படின்னு. இப்போ ஓதல் அப்படின்னா இந்த ஓ அப்படின்றது ஒரு சொல்ல முதல்ல வந்துட்டு இந்த எழுத்து வருது. முதல்ல எப்படி இந்த எழுத்து பயன்படுகிறது. 2வது நடுவில் எப்படி செயலிசை வந்து அளபடை வந்து பயன்படுகிறது அப்படின்னா உரா ஆர்க்கு அப்படின்னா உரா ரா அப்படின்றதுதான் இங்கனக்குள்ள நெடிலா வந்து வருது. அதுக்கப்புறம் இறுதியில பார்த்தோம்னா படா, இந்த டா அப்படின்றதுதான் இங்க வந்து இறுதியா வருது. நெக்ஸ்ட் வந்து இன்னிசை அளபடை அப்படின்னு சொல்லும்போது ஒரு செயலின் ஓசை குறையாத இடத்திலும் இனிய ஓசைக்காக அளவெடுப்பதுதான் இன்னிசை அளபடை. இந்த இன்னிசை அளபடில இந்த ஒரு செயல் பார்த்தோம்னா, கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மாற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மலை. இப்போ இந்த செயல் வந்துட்டு எடுப்பது அப்படின்றதுதான் இது. ஆனா இங்க தூ அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, இது வந்து ஊ அப்படின்றது வந்து இங்க இன்னிசை அளபடியா வந்து மாறுது. நெக்ஸ்ட் சொல்லிசை அளபடை அப்படின்றது என்ன அப்படின்னா, செய்யுள்ள ஒரு பெயர் சொல் எச்சச் சொல்லாக திரிந்து அளபெடுப்பதுதான் சொல்லிசை அளபடை. இந்த சொல்லிசை அளபடைனா உரணசை உள்ளம் துணையாக சென்றார் வரணசையி இன்னும் உழைன். இந்த இப்போ வந்துட்டு என்னது, இன்னிசை அளபடியில ஊன் வந்துச்சுன்னா இன்னிசை அளபடையும் போட்டலாம்.
இது வந்து ஈ அப்படின்னு வந்துச்சுன்னா நம்ம வந்து சொல்லி சேலபடை அப்படின்னு நம்ம போட்டுடலாம். நெக்ஸ்ட் வந்து ஒற்றளபடை. ஒற்றளபடை அப்படின்றதுன்னா செயலில் வந்து ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்வதற்கு மெய் எழுத்துக்கள்ல இருக்கிற ஒரு 10 எழுத்துக்களும் ஆயுத எழுத்துக்களும் வந்து அளபெடுப்பதுதான் ஒற்றளபடை. இந்த ஒற்றளபடையில இருக்கிற அந்த மெய் எழுத்துக்கள் 10 என்ன பார்த்தோம்னா இங்க், இன்ச், இன், இந்த், இம், இன், இவ், இ, இல், இல். இதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம்னா வெக்கு குவர்க்கில்லை வீடு. இந்த வே அப்படின்றது யூ அப்படின்ற மெய் எழுத்துக்களையும் இருக்கு, ஆயுத எழுத்துக்களையும் வந்து ஒற்றளபடை. எக்ஸாம்பிள் இது. மிச்சம் இருக்கிற சார்பெழுத்துல இருக்கிற மிச்சம் இருக்கிற 6 இதுவும் வந்துட்டு அடுத்த வீடியோல வெளியிடப்படும்.